ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். n of p of a is equal to 1024, n of a சேர்ப்பு b is equal to 15 மற்றும் n of p of b is equal to 32 எனில் n of a வெட்டு b காண்க. இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இருக்கு. n of a சேர்ப்பு b is equal to n of a கூட்டல் n of b மைனஸ் n of a வெட்டு b. இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதனால இங்கே கொண்டு வந்துடலாம். மைனஸில் இருக்கிறது இங்கே வந்துன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. இங்கே இனி பாக்கி என்னது இருக்குது? என் ஆஃப் ஏ கூட்டல் என் ஆஃப் பி. இனி ப்ளஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் இதோட மதிப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல் n of a கண்டுபிடிக்கலாம். அதுக்கு n of p of a இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறேன். எழுதிக்கலாம். n of p of a கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இதை ரெண்டோட அடுக்கில் எழுதணும். எப்படின்னா 1024 இதை டா ஃபார்மெட்டில் போட்டு பாருங்கள். இங்கே 2 அப்போ 2ஆம் வாய்ப்பாடு. இப்போ இது ரெண்டே சேர்த்து எடுத்துக்கோங்க. 10ல் 2 5 வாட்டி இருக்குது. I 2 10. இனி O 2 2 E 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. E 2 4 பாக்கி 1 இது இப்போ 11. அப்போ I 2 10 பாக்கி 1 இது இப்போ 12. R 2 12. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2 E 2 4 பாக்கி 1 இது இப்போ 16. அப்போ 8 2 16. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. R 2 12 நான் 2 8. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு. 3 2 6 E 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2 பாக்கி 1 இப்போ பாருங்கள் இது 12. 12ல் 2 6 வாட்டி. 6 2 12. சரிங்களா? இது வந்து 2. இனி திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. 8 2 16. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8. திரும்பவும் 2 E 2 4. திரும்பவும் 2ஆம் வாய்ப்பாடு. O 2 2. 1 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ சைடில் 2 எத்தனை வாட்டி இருக்குன்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வாட்டி. அப்போ ரெண்டோட அடுக்கில் 10ன்னு எழுதிருங்க. இப்போ n of a இதோட மதிப்பு என்னது? அடுக்கில் என்னது இருக்கோ அதுதான் இதோட மதிப்பு. இதே மாதிரி n of b கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு n of p of b அதை யூஸ் பண்ண போகிறேன். n of p of b is equal to 32. இதையும் ரெண்டோட அடுக்கில் எழுதணும், சரிங்களா? 32 இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு நேராக கீழே உள்ளதை எண்ண போகிறோம். எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 5 வாட்டி. அப்போ அடுக்கில் 5. இப்போ n of b அடுக்கில் என்னது இருக்குது? 5. மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லா மதிப்பையும் இதில் பிரதியிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் n of a வெட்டு b இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, n of a மதிப்பு 10. அடுத்த கூட்டல் n of b மதிப்பு 5. அப்புறம் மைனஸ் n of a சேர்ப்பு b இதோட மதிப்பு 15. ஓகே, அதை எழுதிக்கலாம். இப்போ 10ஐயும் 5ஐயும் கூட்டினா 15. அப்புறம் மைனஸ் 15. 15லேருந்து 15 கழிச்சா 0. அப்போ ஃபைனலாக கொஸ்டினில் கேட்ட n of a வெட்டு b இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். வேணா பாக்ஸில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.